மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்ரகதி அடையது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தேவையில்லாத சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தடைபடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு. அதற்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம சில வேலைகளை செஞ்சிட்டோம்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுகளை ஒரு பாதிப்பு இருக்காது. இந்த குரு வக்ரகதி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு புது முயற்சிகளில் எல்லாமே எதிர்பாராத ஒரு திருப்பங்களை கொடுப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு விரய ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான், அடுத்த உபஜய ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான். எப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போதே இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு மன ரீதியாக ஒரு புது மாற்றங்களை செய்யணும், ஒரு புது முயற்சிகளை செஞ்சு பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம்லாம் தோன்ற ஆரம்பிச்சிடும். இப்போ தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில்ல சில வளர்ச்சி எண்ணங்களை நீங்க செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு நீங்க சாதாரணமா உங்களுடைய ஊர்லயே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா வெளியூருக்கு உங்களுடைய ப்ராடக்டை எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்கள்லாம் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாமே சாத்தியமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சாத்தியமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உபஜய ஸ்தானாதிபதி வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் அடைவதற்கு உண்டான அங்க ராகு பகவான் இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில தடைகள் இருக்கும். அந்த தடைகளையும் மீறி அந்த குரு பகவான், இப்ப ராகு பகவான் வக்ரகதியில தான் இருக்கிறார். அவர் நிழல் கிரகம்ன்றதுனால எப்போதுமே வக்ரகதியில தான் இருப்பார். அவரோட சேர்ந்து இந்த குரு பகவானும் இயங்குறதுனால உங்களுக்கு அந்த புது முயற்சிகள்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பொதுவாகவே சொல்ல போனோம்னா நல்ல ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள், தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்புவர்கள், அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும். அதிகமான குலதெய்வ வழிபாடு, தொட்டதுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு தான் பண்ணுவாங்க. அவங்க வேற எதுவுமே அந்த குலதெய்வ வழிபாடே பண்ண மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த மகர ராசி அன்பர்கள் குலதெய்வம் தான் நமக்கு ஒரே ஒரு தெய்வம் அப்படின்னு எண்ணி அதுல எல்லா முயற்சிகளும் ஈடுபடுபவர்கள் மகர ராசி என்பர்கள் தான். எந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் வக்ரகதியிலே இருக்கிறதுனால சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அம்மாவனுடைய இழப்பு உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு இழப்பா இருக்கும். அதனால உங்களுடைய தொழில கூட உங்களுக்கு கவனக்குறைவுகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்யற இடத்துலயும் கவனக்குறைவுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான நெருங்கின உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு வக்ரகதி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த குரு வக்ரகதி அடையும் போது பூர்வீக சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு, சில பேர் அம்மா வழி அப்பா வழி சொத்துக்கள் மூலமாக நீங்க எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். நமக்கு இந்த வருஷம் நமக்கு அப்பாவுடைய சொத்து நம்மளுக்கு எப்படியாவது பாகம் பிரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். நீங்க ரொம்ப அளவுக்கு எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த மகர ராசி என்பவர்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையா தான் இருப்பீங்க, ரொம்ப அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் உங்களுடைய ஒரு பாட்டுல உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ஆவல்கள் இருக்கும். அந்த எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள்ல சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இளைய சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. அதாவது உடன் பிறந்த சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படுவதற்கு எப்பதான் தெரியும் உங்களுக்கு, அடடா நம்ம இத்தனை நாள் நம்ம கிட்ட இவ்வளவு ஒரு நயவஞ்சகமா பழகி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தெரியும். ஏன்னா சொத்துன்னு வரும்போதுதான் அவர்களுடைய எல்லோருடைய சுயரூபத்தையும் காட்டக்கூடிய ஒரு நேரம்னா அந்த சொத்து பிரிக்கும் போதோ இல்ல சொத்து வாங்கும் போதோ அந்த சொத்துக்காக கடன் வாங்கும் போதோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துலதான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ரகதி சில கசப்பான அனுபவங்களை உடன் பிறந்த சகோதரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. சில பேருக்கு அதுல ஒரு பிரிவினையே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு மகர ராசி என்பவர்களுக்கு. அதனால ஒரு பிரிவினைகளும் ஏற்படும். ஏன்னா 3ஆம்
இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால இப்பதான் அதற்குண்டான பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள் வந்து குடும்பமே பிரியக்கூடிய அளவிற்கு இந்த குரு வக்ரகதி ஒரு சில கசப்பான அனுபவங்களை குடும்பம் ரீதியாக கொடுக்க போறாரு. ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதியும் அங்க வக்ரகதியில இருக்கிறார். அதனால இந்த மாதிரியான குடும்பம் சம்பந்தமான கசப்புணர்வுகள் ஏற்படுவதற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். நீங்க எதுவா இருந்தாலும் அந்த குலதெய்வ வழிபாடுன்றத கைவிட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்துல அந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுக்கு ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக சில மோசமான பாதிப்புகள் இருந்தாலும் அந்த தெய்வ பலம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களை அப்படியே ஒரு பெற்ற தாய் தந்தை மாதிரி கூட்டிட்டு போகும் சில இடத்துல. அதற்காக தான் நான் எல்லார்கிட்டயுமே ரெக்கமெண்ட் பண்றது தெய்வ வழிபாடு மட்டும்தான். என்ன ஜோதிட ரீதியாக உங்களுக்கு மோசமான விளைவுகள் இருக்கட்டும், நான் சொல்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். உங்கள் ஜாதகத்துக்கு சில தெய்வ வழிபாடு இருக்கும். அந்த தெய்வத்திற்கு தீபம் வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க இந்த காலகட்டம் அதாவது குலதெய்வத்துக்கு நல்ல வழிபாடு பண்ணுங்க, தீப வழிபாடு கூட பண்ணுங்க. பண்ண அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் வருது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகமோ, சில பேருக்கு வந்து குடும்பத்தை பிரிந்த வெளிநாடு போகக்கூடிய யோகமோ இருக்கிறது. அதனால கண்டிப்பா அதெல்லாம் வாய்ப்பு பயன்படுத்துங்க. குடும்பத்தை பிரிஞ்சு போறோமோ அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணம் வேண்டாம். நல்ல குடும்பத்திற்காக நல்லா உழைக்கிறதுக்கு போறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றிச்சுன்னா கண்டிப்பா அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறார் இந்த 4 மாதத்துல. மகர ராசியில 3 நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது தொழில் சம்பந்தமான கடன்கள் அடைவதற்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு அதாவது வேலை இழப்புகள் ஏற்பட்டு அந்த வேலை இழப்புகள் மூலமாக புதிய வளர்ச்சிகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். சில பேருக்கு மனைகள் மட்டும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு சொத்தாகவே வாங்குவதற்கு வாய்ப்புகள், பழைய வீடெல்லாம் அதாவது 10 years யூஸ் பண்ண வீடெல்லாம் வாங்குவதற்கு இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய கோபத்தை நிறைய குறைச்சுக்கணும். ஏன்னா நிறைய கோபத்தின் மூலமாக வியாதி தொந்தரவுகள் அதிகமா இருக்கு. குரு வக்ரகதி அடையறதுனால அதாவது கொழுப்பு கட்டிகள் இந்த மாதிரியாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. உடல் பலவீனங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய கோபத்தை குறைச்சுக்கணும். ரொம்ப மெடிடேஷன் பண்ணணும். யோகா போன்ற இதுல எல்லாம் நீங்க ரொம்ப ஈடுபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த 4 மாத காலகட்டம். மகர ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அள்ளி தருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது நீங்க எண்ணிய காரியம் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறார், என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாசம் 26 நாள் வந்து குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாவே வந்து பாருங்க இந்த குரு பகவான் வந்து நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலா வந்து பாருங்க
இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வந்து வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மளை கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை சுபர்கள். இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பெயர்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு பாதகமாக சாதகமாக அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்களான்னா, மகர ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே மகர ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியினோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசிங்க. உழைச்சி முன்னேறக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஃபேமிலியில் வந்து எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரங்களாக இருந்தாலும் நான் உழைச்சி நான் யார் அப்படின்றது என்னால் நான் ஐடென்டிட்டியை ஏற்படுத்திப்பேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள். ஸோ உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் நெருங்கி வந்துடுச்சு, நல்ல காலம் பிறக்குதுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான் உங்களுக்கும். நல்ல காலத்துக்கு நெருங்கி வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி. நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரான கிரகமா இல்லை, உங்களுக்கு சுக்கிரன் தான் ரொம்ப ஃபேவரபிளான கிரகம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரன்லாம் ஒரு டீம், குருலாம் வந்து ஆப்போசிட் டீம், சூரிய பகவான் வந்து மத்தியமர். அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் டீம் தான் குரு பகவான். அவர் வந்து வக்ரகதி அடையிறது அப்படின்றது உங்களுக்கு பாதகம் கிடையாதுங்க, சாதகம் தான், நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, ராகு பகவான் குட் பொசிஷன்ல இருக்காங்க. அது ராகு கேது அவங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. 5ஆம் இடத்துல இருக்க குரு வக்ரகதி அடைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க குரு வக்ரகதி அடைகிறார். ஆனால் அவரோட பார்வை வந்து பலம். பார்வை வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு பலத்தை கொடுக்குது. தொட்டதெல்லாம் தொடங்கும். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். என்னால் முடியும், நான் செய்வேன், என்னால் எல்லாமே முடியும், நான் வந்து சாதிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கம் புறப்பட்டுச்சு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி புறப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ தொட்டதெல்லாம் தொடங்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரமும் காலமும் கூட சாதகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இயரில் என்னென்னலாம் செய்யணும், இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா இந்த வருஷத்தில். இப்போது ஒரு சிலர் பிளான் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் நான் பெரும்பாலும் இந்த வருஷத்தில் இது செஞ்சு முடிக்கணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு கட்டிடணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே பிள்ளைக்கு நகை சேர்த்துடணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே பிள்ளையை ஃபாரின் அனுப்பணும், அடுத்த வருஷமான அனுப்பணும் அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் போட்ட ப்ராஜெக்டையும் இந்த வருஷத்துலேயே நீங்கள் வந்து ஃபாஸ்டன் அப் பண்ணி செய்வீங்க, கிட செய்வீங்க. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதாவது பிளானட்ரி பொசிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரேன் நான். எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்றது சொல்லுறேன். ஸோ செய்ய வேண்டியதெல்லாம் கடகடன் செய்வீங்க, ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுடுவீங்க. ஓகேங்களா? ஃபேமிலியில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலியில் இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா மறையும். எதெல்லாம் வந்து அடவில் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான அந்த அடவில் இருக்குது, இதை செஞ்சு முடிக்கணும், இந்த காரியம் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குப்பா, இந்த காரியம் செய்யணும்னா என்ன பண்ணும், யாரை போய் பார்த்தா இந்த காரியம் ஆகும், அந்த பர்சன் நீங்கள் போய் பார்ப்பீங்க. அதுக்கான வாய்ப்பினை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரக பயிற்சி எல்லாம். இந்த குரு பகவானே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவங்கள போய் பார்ப்பீங்க, அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ எல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த மகரத்துக்கு இந்த சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிக்கெலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ்டு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய பிராப்தம். இப்போ ஆல்ரெடி புதுசாக கட்டின வீட்டை விட ஆல்ரெடி ஒருத்தவங்க வீடு கட்டி அவங்க வந்து குடியிருப்பாங்க, அவங்க வீடை விற்கிறாங்கன்னா வாங்குவாங்க. செகண்ட் ஹேண்ட் கார்ஸு, செகண்ட் ஹேண்ட் 2 வீலர்ஸ், இந்த மாதிரி யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு உண்டு. ஸோ இந்த 3 மாத காலகட்டம், அதாவது 3 மாதம் 26 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான பிராப்தம் இருக்குது. திருமணம் வரன் தேடின்னு இருக்கும், வரன் கூடி வரத்துக்கான பிராப்தம் இருக்குது. வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டில் படிப்புக்காக பிஸ்னஸ்க்காக போகிறதுக்கான பிராப்தம் இருக்குது. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கான போகிறதுக்கான பிராப்தம் இருக்குது. வீசா கிடைக்காம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுச்சுன்னா இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலத்தில், வக்ர பயிற்சி காலத்தில் வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க. ஜென்ரலாக எல்லா ராசியை விட
அதிக பலன் வந்து இந்த குரு வக்ர பயிற்சியில் எந்த ராசி அடைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களது தான். அதாவது மகர ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பலனை அனுபவிக்கக்கூடிய ராசி, அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசி. ஸோ இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, சூப்பர்பாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு தான். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, எந்தெந்த விஷயங்களில் நமது மகர ராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக ரிஷப ராசியில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். தற்போதும் அதே ரிஷபராசியில் வந்து வக்ர நிலையில் வந்து உங்களை பார்க்க போகிறார். ஸோ அப்போ வக்ர நிலையில் வந்து குரு பகவான் உங்களை பார்க்கும்பொழுது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்துது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள், ஒரு மன அழுத்தங்கள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த நிலை மாறும் என்பதும் உண்மை. அதிக செலவுகள், அதாவது என்ன சொல்கிறேன்னா வீண் செலவுகள் நிறையா ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது சாமி. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு வருமானத்துக்கு ஏற்ற செலவாக இல்லாமல் அதிகமான செலவு வருது, அதனால் நான் கடன் வாங்குகிறேன், கடன் வாங்கி சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் மகர ராசினியர்கள் இருக்கீங்கன்னா கட்டாயமாக அந்த கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது இந்த குரு வக்ர பயிற்சி சாதகமாக இருக்க போகுது. அதாவது அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கடன் சுமையிலேருந்து கொஞ்சமாவது குறைஞ்சி நிம்மதியாக இருக்குங்கிற சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆஸ்பத்திரி செலவு, விரைய செலவு அதெல்லாம் கொஞ்சம் குறையும். கட்டாயமாக அது குறைஞ்சி என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு சேமிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் கடனை அடைப்பதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி அப்போ ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு செய்யவா வேண்டாமாங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக அது சரியாக தவறான முடிவெடுத்து செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்கிறது உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் மகர ராசியில் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ஒரு இடம் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்பு, இடம் வாங்கி போடுவதற்கான அமைப்பாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதுக்கான முயற்சிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு, பிடிச்ச மாதிரி வீடுகள் அல்லது இடங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய அண்ணன் தம்பி உறவில் ஏதேனும் சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு உங்களுடைய அண்ணன் அல்லது உங்கள் தம்பி உங்களை புரிஞ்சு அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை மேலே அக்கறை செலுத்தி உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிங்கிறது மற்றவர்களுக்காக அதிக உதவி செய்யும் தன்மை கொண்ட ராசினியர்களாக இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுடைய கவலையும் உங்களுடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறது உண்மை. அதே போல் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு படிப்புனா அதை வந்து ஒரு தடவை படிச்சிட்டோம், நம்ம கட்டாயமாக எழுதிடுவோம், கவலைப்பட வேண்டாங்கிற நிலையை மாற்றி ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பொறுமையாக நிதானமாக படித்து நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறுவீங்க. விளையாட்டு போட்டியில் போய் எந்த போட்டியில் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, கட்டாயமாக ஒரு தடவைக்கு 2 முறை அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அப்போ நீங்கள் கலந்துக்கிற அத்தனை விதமான விளையாட்டு போட்டியிலையும் முதன்மையான மாணவராக நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். மகர ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு, திருமணம் முடிந்த குடும்ப பெண்களுக்கு தங்களுடைய குடும்ப உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இயல்பாக உண்மையாக பேச போய் அதை தவறாக சொல்லி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டமாக வரப்போகக்கூடிய சூழ்நிலைகள் குரு வக்ர பயிற்சி ஏற்படுத்த போது. ஸோ அப்போ வந்து மற்றவங்களுடைய விஷயங்களை வந்து வெளியே யார்ட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். உங்களுடைய சொந்த சம்பந்தப்பட்ட உங்களுடைய சுய சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே யார்ட்டையும் அதிகமாக ஷேர் பண்ணாங்க. கவனமாக இருங்க. கட்டாயமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் காலபைரவர் வழிபாடு கட்டாயமாக பின்பற்றுங்கள்.
உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் அள்ளி வழங்க குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து காத்திருக்கிறார். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம் அதி அற்புதமான காலம். மகர ராசிக்கு நான் சொல்லிதான் நீங்க ஜோசியம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கே ஜோசியம் தெரியும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, கால நேரங்கள் எப்படி இருக்கு, இதுவரையிலும் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லக்கூடிய வகையில உங்களுக்கு அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், பாட அனுபவங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். மகர ராசி நேயர்களே, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9-5. மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல குருக்கு மகர ராசி 9வது வீடு. பொதுவாகவே திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக அதிகமான சுப பலன்களை, நல்ல வேலைகளை, சுப வேலைகளை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்போ உங்க ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2வது வீட்டுல வக்ரகதியில் ஏற்கனவே இருந்து வருகின்றார். இப்போ மகர ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய குருவும் வக்ரம் அடைகிறார். இந்த குருவுடைய வக்ரத்தால் நிச்சயமாக எனதருமை மகர ராசி நேயர்களே, நன்மை நடக்கக்கூடிய காலம். அதிகப்படியான நன்மை மகர ராசிக்கு காத்திருக்கிறது. கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே. நிறைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள்ல மாட்டிண்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தொழில் செய்யக்கூடிய மகர ராசி என்பர்கள் ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. 40 லட்சம் 50 லட்சம் போட்ட ஹோட்டல் திறந்துருப்பாங்க. அவங்க ஒரு ட்ரபுள்ல அவங்க எதிர்பார்த்த பிளான் பண்ண பிஸ்னஸ் அங்கே இருக்காது. ஆல்ரெடி நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிற ஹோட்டலா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வியாபாரம் நடந்த இடத்துல ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா நடக்கும். அவங்களால அது சமாளிக்க முடியாது. இது போல அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவங்கவுங்க மகர ராசி என்பவர்கள் சுமார் ஒரு ஹோட்டலா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இது போல நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கும் வருமானம். எத்தனையோ மகர ராசி என்பவர்கள் தொழிலை விட்டு வெளியில போயிட்டாங்க, வெவ்வேறு தொழில் பண்றாங்க, வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. தொழில் பண்ணவங்க தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போய் இந்த கடன் அடைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த கஷ்டங்கள் விலகும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் அடைய போகுது எனதருமை மகர ராசி நேயர்களே. தொழில் கஷ்டங்கள், நல்லா வாழ வச்ச இடம் சாமி இது. எனக்கு எங்க அப்பா தொழில் பண்ணாரு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன், நாங்க எங்க பரம்பரையா நாங்க குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப தொழிலே நடக்கல. ஒரு சில இடங்கள்ல அது செய்வினை பிரச்சனையா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல அது இடதோஷமா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல இவங்களுடைய ஜாதக கர்மாவாக இருக்கும். அப்ப இந்த 3 விதமாக, ஒன்று இடதோஷம், இன்னொன்று கர்ம வினை, இன்னொன்று செய்வினை. அப்ப இந்த 3 காரணங்களால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழில் அமைப்புகள்ல, அந்த சர்க்கிள்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த தொழிலை காப்பாற்ற முடியாம இருக்கும், தொழிலை சரி பண்ண முடியாம இருக்கும், வியாபாரத்தை டெவலப் பண்ண முடியாம இருக்கும், வருமானம் பற்றாக்குறையாக இருக்கும், கடன் சுமைகளாக இருக்கும், கடன் பிரச்சனைகளாக இருக்கும், அல்லது தொழில் நல்லா நடந்துகிட்டு இருக்கும், தேவையில்லாம எவனா மொத்தம் அந்த தொழிலை அபகரிக்கணும், பிடுங்கணும் அப்படின்னு நினைப்பான். எவனாவது ஆளை வச்சு மறைமுகமா மிரட்டுவான், அதிகாரிகளை விட்டு அனுப்புவான். இந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும். அல்லது நண்பர்களே கூட நண்பர்கள் எதிரிகளாக மாறிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வம்பு வழக்குகள் இருக்கும், இடப்பிரச்சனைகள் இருக்கும், ஹவுஸ் ஓனருக்கும் அவங்களுக்கு ஒத்து போகாது, இல்லை வேறு ஏதேனும் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், லைசன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். இப்படி அந்த தொழிலை நல்லா நிம்மதியா நடந்துட்டு இருக்கக்கூடிய தொழில நிம்மதி இல்லையா, நிம்மதி போச்சு சாமி எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, நிம்மதி கிடைக்கும்.
நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். மெயினா விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாயிகள் தான் நமக்கு முக்கியம். அது எந்த நாடாக இருந்தாலும் சரிதான், சாப்பாட்டுக்கு வேணும். குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு தெய்வங்கள், அன்பு தெய்வம் விவசாயி, ஒவ்வொருத்தரும் அன்பு தெய்வம். அது தானிய உற்பத்தியாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், இல்லை இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், தோப்புகள் வச்சு தென்னந்தோப்புகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குங்க, நல்லா காய்ப்பு காய்ச்சிதுங்க, இப்போ இல்லைங்க, இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். இதே போல் திருப்பூர் சைடு போகிறோம், நிறைய கம்பெனிஸ், ஃபேக்ட்ரி, பெரிய வாட்டர் கம்பெனிங்க, எவ்வளோ ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். கம்பெனிகளில் எத்தனையோ தொழில் நிறுவனங்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள், அப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பில்டராக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம். அதே போல் கனிம வளங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு, அது ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், மளிகை கடைகளாக இருக்கலாம், சிறு சிறு நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போல் க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஆதீனங்கள், மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், எந்த கண்ட்ரியில இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்பவராக, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் விலகும். மனசுல ஏதேனும் மன பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் விலகும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அப்ப நீங்க சொல்றது கரெக்டு தான் சாமி, இது நான் எப்படி என்னை காப்பாத்துறது? கடன் தலைக்கு மேல போச்சு, காப்பாற்ற முடியாத அளவுக்கு கடன் போயிடுது சாமி, இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க. இந்த மாதிரி திக்கு முக்காடி போய் இருக்கீங்களா, தசை தெரியாம இருக்கீங்களா, வழி தெரியாம இருக்கீங்களா? கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, நிச்சயமாக காப்பாற்ற முடியும். கை கொடுப்பால் வாராகி. அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும், உங்க பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள். நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, மெயினா மகர ராசிக்கு வேலை நிரந்தரம் இல்லை. வேலை நிரந்தரம் இல்லை. முதல்ல எனக்கு வேலை நிரந்தரமா இருக்கணும் சாமி, வேலையை தானே முதல்ல நம்ம காப்பாற்றணும். எனதருமை மகர ராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம், அதை சரி பண்ணிக்கலாம் வாங்க, அதெல்லாம் பண்ண முடியும். சார் ஒருத்தர் வேலையை விட்டு அவங்க நல்ல ஹையர் ரேங்கில் சேர்மேனுக்கு அடுத்தது, ஓனருக்கு, எம்டிக்கு அடுத்தது ஒரு சேர்மேனாக இருக்காங்க சார். ஒரு சேர்மேனை ஒரு வீண் படியை சுமத்தி எடுத்து குப்பையில் போட்டுறாங்க, ஒரு நிமிஷத்தில் போட்டுடுறாங்க. அந்த கம்பெனி வளர்வதற்கு எவ்வளோ பாடுபட்டு இருப்பார். அந்த மாதிரியான சட்ட சிக்கல்லாம் கூட அன்னை வாராகி அந்த இடத்த திருப்பி கொண்டு போய் அவரை உட்கார வச்சிருக்காங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும். கவலை வேண்டாம், நிலையான உத்தியோகம் கிடைக்கும். சரி, வேலை போயிடுச்சு சாமி. சாமி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வேலை போயிடுச்சு. மீண்டும் வேலை கிடைக்கும், கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே. அது பெரிய உத்தியோகமா இருந்தாலும், நல்ல பெரிய வருமானம், மாசம் ஒரு 10 லட்ச ரூபா வருமானம் இருந்தாலும் சரிதான், மாசம் ஒரு 1000 ரூபாய் வருமானமா இருந்தாலும் சரிதான், தினக்கூலியாக இருந்தாலும் சரிதான், வேலையில நல்ல நிம்மதி கிடைக்கும். அதே போல ஆயுள் ஆரோக்கியம். மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள், வியாதிகள், ஆபரேஷன்ஸ், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால்
ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஏதேனும் செய்வினை பிரச்சனைகளோ மறைமுகமான பிரச்சனைகளோ இருக்குமேயானால் அன்னை வாராகி துணை இருப்பார், கவலை வேண்டாம். அம்பாளுடைய பிரசாதம் உங்களுக்கு உண்டு. அதே போல குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷமான செய்திகள் தேடி வரும், மங்கள விசேஷங்கள் கைகூடும். நிறைய பேருக்கு நாமளே நம்ம கையாலே 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், நிச்சயதார்த்தங்கள், திருமணங்கள் பேராசையா செஞ்சு வச்சிருக்கிறோம். மகர ராசி என்பர்களே, உங்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும், மங்கள ஓசை கேட்கும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், குடும்பத்திலே ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவா இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை மகர ராசி நேயர்களே, பொதுவா இந்த குருவுடைய வக்ரம் என்பது மகர ராசிக்கு ஒரு அற்புதமான தருணம். இப்ப நான் சொன்னதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? இல்ல சாமி, என்னை பத்தி நீங்க சொல்லவே இல்லை. சரி, இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும்? இல்ல சாமி, எனக்கு இதுதான் நடக்கணும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.